திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் கோவில் பிரம்மோற்சவ விழாவில் வேத பாராயணம் படிக்க வந்த 3 பேர் குளத்தில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் மிகவும் பிரபலமான வீரராகவ பெருமாள் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் நடந்த பிரம்மோற்சவ விழாவில் வேத பாராயணம் படிக்க வந்த 3 பேர் குளத்தில் இறங்கினர். கால் வழுக்கியதில் அடுத்தடுத்து 3 பேரும் கீழே விழுந்தனர். நீரில் மூழ்கிய அவர்கள் 3 பேரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். உதவி செய்ய ஆட்கள் ஓடி வருவதற்குள் இந்த சம்பவம் நிகழ்ந்துவிட்டது. போலீசார் சடலங்களை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். உயிரிழந்தவர்கள் குன்றத்தூரைச் சேர்ந்த ஹரிஹரன், அம்பத்தூரைச் சேர்ந்த வெங்கட்ராமன், தென்காசியைச் சேர்ந்த வீரராகவன் என்ற அடையாளம் காணப்பட்டுள்ளனர். வேத பாராயணம் செய்ய வந்த 3 பேர் கோவில் குளத்தில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை விருகம்பாக்கம், சாலிகிராமம், டி நகர், அசோக் நகர் உள்ளிட்ட 7 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று காலை முதல் சோதனை நடத்தினர். சென்னை KK நகர் பகுதியில் உள்ள மருத்துவர் வரதராஜன் என்பவரின் வீட்டில் சோதனை நடைபெற்றது. மருத்துவத்துறை சார்ந்த நிறுவனங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள தொழிலதிபர் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். பலத்த பாதுகாப்புடன் சோதனை நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் அரசு பேருந்தும் பால் வேனும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். பால் வேனில் பயணம் செய்த ஆறுமுகம், கருணா, தமிழ்பாண்டியன் ஆகிய 3 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். பால் வேனை ஓட்டிய ரூபன், அரசு பேருந்து ஓட்டுநர் நாகராஜ், நடத்துனர் செல்வேந்திர பிரசாத் ஆகியோர் ஆபத்தான நிலையில் மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் பேருந்தில் பயணித்த பயணிகள் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். இவர்கள் காரைக்குடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 4 பேர் சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். நள்ளிரவு 1 மணிக்கு நிகழ்ந்த இந்த விபத்து இரவு நேர பயணத்தை தவிர்க்க வேண்டும், இரவு நேரங்களில் விபத்து நிகழாமல் இருக்க விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்பதை எடுத்துரைப்பதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். சிவகங்கையில் ஜனவரி 21ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்த 169 கோடி ரூபாய்க்கான திட்டங்கள் குறித்து அரசாணை கூட இதுவரை வெளிவரவில்லை. இந்த திட்டங்கள் செயல்பாட்டிற்கு வருமா என்ற சந்தேகம் சிவகங்கை மாவட்ட மக்களிடம் எழுந்துள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மாவட்டம் வாரியாக சென்று மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். ஜனவரி 21ஆம் தேதி சிவகங்கை மன்னர் துரைசிங்கம் அரசு கல்லூரி வளாகத்தில் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கினார். அப்போது பல்வேறு திட்டங்களையும் அறிவித்தார். அவர் பேசும்போது சிவகங்கைக்கு ஹைலைட்டாக 3 திட்டங்களை அறிவிக்க உள்ளதாக கூறி சிவகங்கையில் 89 கோடி ரூபாயில் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், அமைச்சர் பெரிய கருப்பண்ணனின் சொந்த தொகுதியான திருப்பத்தூரில் 50 கோடி ரூபாயில் புறவழிச்சாலை திட்டம், மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்ட காரைக்குடிக்கு 30 கோடி ரூபாயில் புதிய மாநகராட்சி கட்டடம் கட்டித்தரப்படும் என்று அறிவித்தார். ஆனால் இதுவரை அதற்கான அரசாணையோ நிதி ஒதுக்கீடு அறிவிப்போ வரவில்லை. சட்டசபை கூட்டத்தொடரில் அறிவிக்கப்படலாம் என அதிகாரிகள் எதிர்பார்த்தனர். ஆனால் எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. இது சிவகங்கை மாவட்ட மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் கூறும்போது 3 திட்டங்களுக்கான அரசாணை வரவில்லை, இதற்கான முன்மொழிவை அரசின் பார்வைக்கு அனுப்பியுள்ளோம் என்று கூறியுள்ளார். மதுரையில் பங்குச்சந்தை முதலீடு, கனடாவில் வேலை, வெளிநாட்டு மாப்பிள்ளை என்று விதவிதமான பொய்களை கூறி 1.56 கோடி ரூபாய் மோசடி செய்த டெல்லி, குஜராத் மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அரசு மருத்துவமனைகளுக்கு டயாலிசிஸ் சிகிச்சைக்கு வரும் நோயாளிகளுக்கு விரைவில் ஊட்டச்சத்து உணவு வழங்கப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் கூறியுள்ளார். அனைத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் டயாலிசிஸ் சிகிச்சைக்கு வரும் நோயாளிகளுக்கு 150 மில்லி பால், 2 வேக வைத்த முட்டையின் வெள்ளைக்கரு, 50 கிராம் சுண்டல், சோடியம் மற்றும் பொட்டாசியம் குறைவாக உள்ள 3 பிஸ்கட்டுகள் வழங்கும் திட்டம் விரைவில் செயல்படுத்த உள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார். தமிழக மீனவர்களின் படகுகளை உடைக்கும் இலங்கை அரசின் நடவடிக்கையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் சமீப காலமாக இந்திய மீனவர்கள் மீது அடையாளம் தெரியாத இலங்கையைச் சேர்ந்த நபர்களால் நடத்தப்படும் தாக்குதல்கள் அதிகரித்து வருகின்றன. கடந்த 2ஆம் தேதி நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த 23 மீனவர்கள் மற்றும் 5 நாட்டு படகுகள் வெவ்வேறு சம்பவங்களில் தாக்கப்பட்டுள்ளன.
இந்தியாவிலும் இலங்கையிலும் உள்ள தொடர்புடைய அதிகாரிகளிடம் இந்த பிரச்சனையை எடுத்துச் சென்று உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இலங்கை மீன்பிடி மற்றும் நீரியல் வளங்கள் துறை பரிந்துரைப்படி செயற்கை பவளப்பாறை அமைப்புகளை உருவாக்குவதற்காக இந்திய மீனவர்களிடம் பறிமுதல் செய்யப்பட்ட 34 மீன்பிடி படகுகளை உடைத்து கடலில் மூழ்கடிக்க உள்ளனர். எனவே பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளை இலங்கை அரசு திரும்ப ஒப்படைக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் கண்டனத்திற்கு உரியது என்று ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டரஸ் தெரிவித்துள்ளார். எனினும் இராணுவ நடவடிக்கை தீர்வு அல்ல, இந்தியா பாகிஸ்தான் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இம்மாதம் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்வதற்காக கேரளா செல்ல உள்ளார். 2 நாள் சுற்றுப்பயணமாக கேரளா செல்லும் அவர் 18 மற்றும் 19ஆம் தேதிகளில் கோட்டயம் குமரகத்தில் தங்கி இருப்பார் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது.